குவைத் தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என அந்நாட்டு அரசு விளக்கமளித்துள்ள நிலையில் ஏசி போன்ற மின் சாதனங்கள் வரையறுக்கப்பட்ட அளவை காட்டிலும் தொடர்ந்து இயங்கும் போது மின்சார ஒயர்களில் அழுத்தம் அதிகரித்து ஒயர்கள் சூடாகி அதன் மேல் பகுதியில் உள்ள இன்சுலேஷன் உருகி தீப்பற்றுவதே மின்கசிவால் ஏற்படும் தீ விபத்து என்று கூறப்படுகிறது. வெப்பநிலை ஜாஸ்தியாக ஏசியோட கன்சம்ஷன் அதாவது உபயோகம் ஜாஸ்தியாகும் போது மைட் பி ஒரு 6 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் கண்டினியூஸாக ரன் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே பொறுத்து இருக்கிற அந்த கேபிளோ ஆர் அங்கே இருக்கிற ஸ்டெபிலைசரோ பழுதாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதை கரெக்டாக நம்ம சோதிக்காமல் விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். தீ விபத்துகளில் தீயை காட்டிலும் புகைதான் முதல் எதிரி என்று கூறும் வல்லுநர்கள் மூச்சுக்குழல் வழியாக நுரையீரலை சென்றடையும் அதீத புகை நெடி முதலில் கண் எரிச்சலையும் அடுத்த ஓரிரு நொடிகளில் மயக்கத்தையும் வரவழைத்து அறைகளுக்குள்ளேயே விழ வைத்துவிடும் என்று கூறுகின்றனர். எனவே புகையிலிருந்து தப்பும் வகையில் மூக்கை கைக்குட்டை போன்ற துணிகளால் கட்டிக்கொண்டு தவழ்ந்தவாறு விரைந்து வெளியேறிவிட வேண்டும் என்றும் கூறினர். தீ விபத்தால பலியானவர்களோட அந்த ஸ்மோக்கோட இன்ஹேலால தான் நிறைய பேர் பலியா இருப்பாங்க. தீ விபத்து நடந்ததுனாலே முதல்ல நம்ம பண்ண வேண்டிய ஒரே காரியம் பேனிக் ஆகாம நம்ம கிட்ட கண்டிப்பா பனியன் ஆர் டிஷர்ட் ஆர் ஷர்ட் எது வேணாலும் இருக்கும். முதல்ல உங்களோட நோஸ் அதாவது உங்களோட மூக்கை நல்லா இறுக போட்டுருங்க. முடிஞ்சா பக்கத்தில் ஏதாவது தண்ணி இருந்தால் அதில் டிப் பண்ணிவிட்டு உங்களோட மூக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த மூக்கை க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் 50% அந்த அந்த புகையில் வெளியில் வர முடியும் உங்களால். மின்கசிவை ஏற்படுத்துவதில் ஜங்ஷன் பாக்ஸ்கள் முக்கிய காரணமாக இருப்பது தெரியவந்துள்ளதாக கூறும் தீ தடுப்பு வல்லுநர்கள் ஜங்ஷன் பாக்ஸ்களில் அதிக மின் சாதனத்தை இணைப்பது ஆபத்தில் முடியும் என்றும் விளக்கமளிக்கின்றனர். ஒரே ஒரு கேபிள், அந்த ஒரு கேபிளில் இருக்கிறதுல நம்ம பலதரப்பட்ட பிளக்இன் பண்ணிடுறோம். அந்த பிளக்இன் பண்ணும்போது அதுக்குண்டான திறன் அதை இழந்துருது. அது என்ன பண்ணுது, மேக்ஸிமம் அதோட பவரை புஷ் பண்ண ட்ரை பண்ணும். அந்த புஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் என்ன ஆகுனா இந்த பிவிசி கான்டெக்ட் ஸ்லோவாக எரிய ஆரம்பிக்கும். அது எரிஞ்சு தான் இந்த கேபிள் இன்னும் ஜாஸ்தியாக எரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. 15 மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள வணிக கட்டிடங்கள் அனைத்தும் அதிக பாதுகாப்பிற்குரிய கட்டிடங்களாக வகைப்படுத்தப்படுவதாகவும் அதுபோன்ற கட்டிடங்களில் தீ பற்றியவுடன் மின்சாரம் நின்றுவிடும் வகையிலான கருவிகளை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்பதும் வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது.